வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 66வது அதிகாரமாக உள்ள வினை தூய்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 656வது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடைய காத்திருக்கின்றோம். வினை தூய்மை என்பதற்கு நற்செயல்களை செய்தல் என்ற பொருள்படும்படி இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 656வது திருக்குறள் என்னவென்பதை காண்போம். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். பெற்ற தாயினை பசியோடு கண்டாலும் கூட அப்பசியினை போக்குவதற்காக சான்றோர்கள் பழித்து கூறிய செயல்களை ஒருவர் செய்யக்கூடாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: தன்னை பெற்ற தாயினை பசியோடு கண்டாலும் கூட அப்பசியினை நீக்குவதற்காக சான்றோர் பழித்து கூறிய செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றினால் நாமும் எப்போது வளம் பெறலாம். நன்றி, வணக்கம்.